குருமார் பவானி தியாகராஜன் ஐயா பேசும்போது இந்த சைவ சித்தாந்த வகுப்புகளிலே அவர் உரையாற்றுவதையெல்லாம் கேட்கும் பொழுது அதனுடைய ஆழமான கருத்துக்கள் நமக்கு தெரிய வரக்கூடும். இன்னும் உயர் திரு சிவகுமார் ஐயா பேசும் பொழுதும் அப்படித்தான். நம் அறியாத சில விஷயங்கள், சிவத்தத்துவங்களை பற்றி பேசினாலும் சரி, நம்ம சமயத்தை பற்றி பேசினாலும் சரி, எளிமையாக புரியும் வண்ணமாக அவர்கள் எல்லாம் எடுத்துரைப்பார்கள். அதுவும் சமய நூல்களை மேற்கோள் காட்டி அவர்கள் பேசுகின்ற விதம் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மை ஈர்க்கக்கூடிய அளவிற்கானதாக இருக்கும். அப்போ அவர் மாதிரியான இன்னும் நிறைய பேர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் மாதிரியான அந்த குருமார்களுடைய பேச்சையெல்லாம் கேட்க வேண்டும் என்றாலும் திருவருள் கருணை கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ளுங்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளால் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு வினையில் மட்டும்தான் நமது கவனத்தை வைக்க முடியும், காண முடியும். அதுதான் முக்கியம். அடியேன் முந்தைய பதிவில் ஒரு பதிவிலே இதை குறிப்பிட்டிருந்திருப்பேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருளை பார்க்கின்றோம் என்றால், உங்கள் முன்னால் ஏதோ ஒரு பொருள் இப்பொழுது இருக்கிறது, அதை பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பொருளின் மீது தான் உங்கள் கவனம் குவிந்திருக்கும். மற்ற பொருட்கள் எல்லாம் அப்படியே மங்கின மாதிரி தெரியும். அந்த ஒரு பொருள் தான் ரொம்ப வெளிச்சமாக தெரியும். காரணம், உங்கள் உயிர் அந்த பொருளின் மீது பதிந்திருக்கிறது, அதன் அனுபவத்தை பெறுகிறது. அந்த அனுபவத்தை அறிவிப்பவர் யார்? சிவபெருமான். அந்த அனுபவத்தை அறிவிப்பவர் யார்? சிவபெருமான். அப்போ நம்ம முன்னாடி கோடிக்கணக்கான விஷயங்கள் இருந்தாலும் அதிலே எந்த பொருளின் மீது நமது உயிர் பதிகிறதோ அல்லது அதை உணர விரும்புகிறதோ, அதை அறிகிறதோ, அதை அறிவிப்பவர் யாராக இருக்கின்றார் என்றால் சிவபெருமானாக இருக்கின்றார். அப்போ ஒரே நேரத்தில் நம்மால் பலவித காட்சிகளை பார்க்க முடியுமா அப்படின்னா, அந்த அறிவித்தல் என்பது ஒரே ஒரு பொருளைத்தான் நமக்கு அறிவிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறது, எந்த வேலை செய்தாலும் அதில் கவனமாக செய்யுங்கள். என கவன சிதறல் இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயத்திலே நாம் மூழ்கி இருந்து அதை அனுபவமாக பெறாத வரையிலே அது நமது மனதிலே பதியாது. பல விஷயங்களை நாம் பார்த்து குழப்பிக் கொள்கின்றோம் என்னும் பொழுது எல்லாத்தையும் பார்த்தது போல்தான் இருக்கும். அது நமது அனுபவத்திற்கு எப்பொழுதுமே வராததாகவே இருந்து விட்டு போகும். ஆனால் ஒன்றின் மீது மட்டும் நமது பார்வையை குவிக்கின்றோம், அதனை பற்றி உணர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதை இறைவன் நமக்கு அறிவிக்கின்றார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதனுடைய அனுபவம் நமது மனதில் குடிக்கொண்டிருக்கும். அது காலத்திற்கும் நீடித்திருக்கும். காரணம், அதை நாம் உயிர் அனுபவித்தது என்றுதான் நாம் கூற முடியும். பெரும்பாலும் எல்லா விஷயங்களிலுமே நமது தோல்விக்கான காரணமாக எது அமைந்து விடுகிறது என்றால், நம் மனதில் இருக்கக்கூடிய பயம். இதை செய்தால் என்னாகுமோ, அதை செய்தால் என்னாகுமோ என்ற பயமே நமது வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைக்க விடாமல் செய்து விடுகிறது. அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, பல்வேறு துறைகளாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் நாம் சென்றாலும் ஒரு பயம் இருக்கிறது என்றால் அவ்விடத்திலே எந்த வெற்றியும் அங்கு இருக்கப் போவது இல்லை. இறை தேடுதலிலுமே கூட பயம் என்பது இருக்கக்கூடாது. எவ்வாறான பயம் வந்து விடுகிறது என்றால், இறைவன் இருக்கிறானா இல்லையா என்றே தெரியவில்லை. நாம் இறை தேடலை ஆரம்பித்த பின்பு முடியும் பொழுதும் நம்மால் உணர முடியாமல் போய்விட்டால் இந்த வாழ்க்கையை வீணாகிவிடுமே அப்படிங்கிற ஐயப்பாடு இருப்பது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். அப்போ அதற்காக பயந்து கொண்டு ஆன்மீக தேடலில் இறங்காமல் இருந்தால் நஷ்டம் யாருக்கு என்றால் நமக்குத்தான்.